Hi job seekers, welcome to Ramya Education and Informative Channel. விருதுநகர் மாவட்டம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இரவு காவலர் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒரு பணியிடம் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இன சுழற்சி ஜென்ரல் கேட்டகரி யாருனாலும் அப்ளை பண்ணலாம். எந்த கேஸ்ட்டை சார்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு தான். இதுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. இதில் கொரோனா தொற்றினாலோ அல்லது இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த மகன் அல்லது மகள் இது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். பெற்றோர் இல்லாதவங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள மட்டும்தான் எடுப்போன்னு சொல்லலை. உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேல்ரி 15,700லேருந்து 50,000 வரை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்டு, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருக்கணும். குறைந்தபட்சம் ஏஜ் லிமிட் 18 மினிமமாக இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்கன்னா 32 வரையும் அப்ளை பண்ணலாம். இதுவே பிசி எம்பிசி அவங்களுக்கு 34, ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு 37. இந்த ஏஜ் லிமிட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இது விண்ணப்பங்கள் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த விண்ணப்பங்கள் எதில் அவைலபிளாக இருக்குன்னா www.virudhunagar.nic.in இந்த வெப்சைட் போனீங்கன்னா இது அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இதெல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு 21/12/2023லேருந்து 10/1/2024 வரை நீங்கள் இந்த விண்ணப்பங்களை அவங்களுக்கு அனுப்பலாம். ஒன்று ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா டைரெக்டாக போய் கொடுக்கணும். அட்ரஸ் ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், சாத்தூர். இந்த அட்ரஸ்க்கு அவங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் டைரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எக்ஸாம் கிடையாது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இது என்ன படிச்சிருக்கணும்னு அவங்க சொல்லாதான். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 8th பாஸ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.